இந்த நாளிலே சிலுவை தியானத்திலே 5வது வார்த்தையாக யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28வது வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன். 5வது வார்த்தை தாகமாய் இருக்கிறேன். அவருடைய தாகம் மிகுந்த ரத்தம் ஒரு பக்கமாய் பீரிட்டு ஓடிவிட்டது. சரீரத்தில் இருக்கிற தண்ணீர் எல்லாம் வெளியேறிவிட்டது. ஆனால் இந்த நிலையிலே சிலுவையிலே அவர் தொங்கும்போது நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே 15ஆம் அதிகாரத்தில் கடைசி பகுதிகளில் வாஸ்து பார்த்தோம்னா பாருங்களேன், சிம்சோன் ஒரு தாடை எலும்பை எடுத்து என்ன செய்யறானா 1000 பேர்களை என்ன செய்யறான் கொன்று குவிக்கிறான். அந்த 1000 பேரை கொன்று குமிக்கிற அவனுக்கு தாகத்தினாலே நான் மடிந்து விட வேண்டுமோ என்று சொல்லி அவன் தாகத்தினாலே எவ்வளவு பராக்கிரமம் செய்தாலும் தாகம் என்னை மரணத்துக்கு நேராய் கொண்டு வந்திருக்கிறது என்று சொல்லி அறிக்கையிட்டு என்ன செய்தான், அழுது புலம்பி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தாரா, அங்கே ஒரு நீரூற்றை உண்டாக்கினார், அவருடைய தாகத்தை தீர்த்தார். அப்ப இந்த ஆண்டவர் தாகம் தீர்க்கிற ஜீவ நதியாக இருக்கிறார். சமாரியா பெண்ணிடத்தில் வந்து அவர் கேட்கிறார், தாகத்துக்கு தண்ணி தான் சொல்றாரு. ஆனால் தண்ணி தான் சொன்னவுடனே அவன் மோன்றதுக்கு தண்ணி மோப்பறதுக்கு ஒன்றுமே இல்லையே என்று சொல்லி அவள் பரிதவிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் யார் என்று தெரிந்திருந்தால் நீ என்னிடத்தில் கேட்டிருப்பாய், நான் உனக்கு ஜீவன் தண்ணீரை என்ன செஞ்சிருப்பேன், கொடுத்திருப்பேன். ஒரு நாள் தாகமே வராது. அவளுக்கு ஒரு சந்தேகம், ஒரு நாள் தாகம் வராத ஒரு ஜீவ தண்ணீரா? அப்ப இயேசு சிம்சோனின் தாகத்தை தீர்த்தவர் அங்கே சமாரியா பெண்ணுக்கு சொல்லுகிறார், தாகம் தீர்க்கிற ஒரு ஜீவ தண்ணீரை தருவேன்னு சொல்றாரு. 3வதாக ஆதியாகம புஸ்தகத்தில் அழகா சொல்கிறது, ஆகார் ஆபிரகாமுடைய மனைவி ஆபிரகாமினாலே கைவிடப்பட்டு ஒரு குழந்தையோடு கடந்து போய் வனாந்தரத்திலே தண்ணீரும் திராட்சை ரசம் எல்லாம் தீர்ந்து விட்டது, என் பிள்ளை சாகப் போகிறாரே என்று சொல்லி துடித்துக் கொண்டிருந்த நிலையிலே ஒரு கல்லெறியும் தூரத்திலே அவரை கிடக்க வைத்து அவள் தூரமாய் அந்த மரணத்தை பார்க்க முடியாது என்று சொல்லி அவள் பரிதவித்து, ஆபிரகாம் என்னை கைவிட்டார், எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், என் நம்பிக்கை உடைந்து போய்விட்டது. ஆனால் தேவனே, ஆபிரகாமின் தேவனை நோக்கி நான் பார்க்கிறேன், அவர் நிச்சயமாகவே எனக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பார், மறுபடியும் உயிர்ப்பிப்பார், அவர் அற்புதம் செய்வார் என்று சொல்லி அந்த ஆண்டவரை நோக்கி பரிந்து பேசுகிறார், ஜெபிக்கிறார். கண்ணீர் விட்ட போது அங்கே நீரூற்றை கர்த்தர் உண்டு செய்கிறார். அந்த நீரூற்றை உண்டு செய்து இன்னைக்கும் அந்த ஏரியாவில் எந்த ஏரியாவிலும் கிடைக்காத தண்ணீர் அங்கே கிடைக்கிறது. சவுதி அரேபியா ஏரியாவிலையும் இன்னும் மக்கா அந்த அந்த பகுதிகளிலும் தண்ணீர், அந்த இடத்துல மட்டும்தான் தண்ணீர் இருக்கிறது. அது ஒரு புனித ஒரு இடமாக இன்னைக்கு ஆசரிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட தாகம் தீர்க்கிற என் தேவனுக்கு எப்படி தாகம் வரும்? அவருடைய தாகம் என்ன? அவர்கள் புரிந்து கொள்ளாதபடிக்கு என்ன செய்கிறார்கள் என்றால் காடியை கொடுக்கிறார்கள், கசப்பு நிறைந்த காடியை கொடுக்கிறார்கள். அவர்கள் தாகத்தை தெரியாதபடிக்கு நாம் இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் அநேகருக்கு அவருக்கு பிடிக்காத காரியத்தை செய்து கசப்பு கலந்த காடியை கொடுப்பது போல நம்முடைய வாழ்க்கை அவருக்கு முன்பாக இருக்கிறது. ஒரு கசப்பான வாழ்க்கையை நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிஞ்சும் கசப்பான வாழ்க்கையை நம்ம கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அவருடைய தாகம் என்ன? அதற்கு என்ன கொடுத்தார்கள்? கசப்பு கலந்த காடியை கொடுக்கிறார்கள். அவருடைய தாகத்தை புரியாமல் அவருடைய தாகம் என்னன்னா ஆத்துமாவை, இன்னும் அநேக ஆத்துமாக்கள் உண்டு, இன்னும் ஆத்துமா மேலே தாகம், இன்னும் அநேகர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்ற தாகம், இன்னும் அநேகர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற தாகம் அவருக்குள்ளாக இருந்தது. நாம் அவருடைய தாகத்தை புரிந்து கொண்டு
அவருக்கு ஏற்றபடி நம்முடைய சபைகளுக்குள்ளும் ஊழியங்களிலும் நாம் செயல்படுவோமானால் அவருடைய தாகத்தை தீர்க்கிறவர்களாய் மாறுவோம். கர்த்தாவே, உம்முடைய தாகத்தை நான் புரிந்து கொண்டு நான் ஆண்டவரே கசப்பு கலந்த காடியை கொடுக்கிறவனாய் இல்லாதபடிக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உடைய வார்த்தையின்படியே நாங்கள் அநேகருக்கு சாட்சியாய் நிற்க, அநேகருக்கு உடைய வார்த்தைகளை ரட்சிப்புக்கு ஏதுவாய் ஆண்டவரே சொல்லுவதற்கும் ஜெபிப்பதற்கும் எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அர்ப்பணிக்கிறோம். இதன் மூலமாக உடைய தாகம் தீர்க்க நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாகத்தை என்ன செய்கிறாரா? தீர்க்கிறவராக இருந்தார். தாகத்தை என்ன செய்கிறாரா? தீர்க்கிறவராக